வழியில் எல்லா புனிதர்களுக்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிடும் புனிதாரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் போது விண்ணக ஒளியால் குழவிட்ட புனிதாரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அனுகுலத்தின் மகிழ்ச்சியாக விளங்கிடும் புனிதாரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் வந்தவுடன் விண்ணக தந்தைக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட புனிதாரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்றும் கன்னியாக விளங்கும் புனிதாரோக்கிய மாதாவே நிலைவாழ்வை கொண்டுள்ளார். கதிரவன் மேற்றிசை மறைய பட்சிகள் தம் இல்லம் தனை நாட காரினுள் வையம் தனை சூழ உலகின் ஒளியாம் இயேசு கிறிஸ்துவை தன் திருவயிற்றில் தாங்கியவளாம் எம் அன்னையின் நவ நாட்களின் இறுதி நாளாகிய இன்று ஒப்பில்லா வல்லமை மிகு நற்கருணைக்கு விழா எடுக்க ஒருமித்த மனிதராய் இறையில்லம் நாடி வந்துள்ள உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். நற்கருணை என்பது வெறும் உணவல்ல, மாறாக கிறிஸ்தவ வாழ்வின் அடித்தளமாகும். கிறிஸ்தவர்களாகிய நாம் தம்முடைய வாழ்வுக்கான எல்லா ஆசிகளையும் அருளையும் நற்கருணையில் இருந்தே பெறுகின்றோம். ஏனெனில் எம் வாழ்வில் அன்பின் அடையாளமாகவும்
உடனிருப்பின் பேராகவும் நற்கருணை வடிவில் இயேசு ஆண்டவர் நம்மில் செயலாற்றி கொண்டிருக்கிறார். தன் நண்பருக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு வேறில்லை என எடுத்துரைத்தவர் நற்கருணை வடிவில் அதை செயல்படுத்தியும் காட்டியுள்ளார். இத்தியாக அன்பின் மேனிலையே ஒப்பில்லா நற்கருணை. இந்த உயரிய கொடியை தன் திருவயிற்றில் தாங்கியவள் தான் அன்னை மரியாள். எனவே தான் நற்கருணையின் முதல் அனுபவத்தை பெற்றவள் அன்னை மரியாள் என்கிறோம். இறைவன் தான் செய்து கொண்ட உடன்படிக்கையை நிறைவேற்ற மனுஷனாக இக்கன்னியை தேர்ந்தெடுத்தார். அவளும் இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்ற தீர்ந்து போகா முச்சடியானாள். எனவே இயேசுவை தன் திருவயிற்றில் தாங்கிய அன்னையவள் அகமகிழ்ந்து அக்களித்து இறை திருவுளத்தை நிறைவேற்றியது போல நாமும் தகுதியுள்ளவர்களாய் நற்கருணையை எம்மிலேற்று மரியாளை போல இறை திட்டத்தை நிறைவேற்ற வரம் வேண்டி தொடரும் தியாக பலியில் பக்தியுடன் இணைவோம். கோதுமையின் கொழுமையால் அவர் அவர்களுக்கு உணவளித்தார், மலை தேனால் அவர்களுக்கு நிறைவளித்தார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனுடைய உன்னத கல்வாரி பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்பதோடு எங்களுடைய பாதுகாவலியாகிய ஆரோக்கிய அன்னைக்கு விழா எடுப்பதற்கு ஆயத்த நாட்களின் இறுதி நாளாகிய இன்று நற்கருணைக்கு நாங்கள் விழா எடுக்கின்றோம். நற்கருணை எங்களுடைய வாழ்வின் ஊற்றும் உறைவிடமாக இருக்கின்ற வேளையிலே நற்கருணை அன்பின் பகிர்தலின் ஒன்றிப்பின் அடையாளமாக இருக்கின்ற வேளையிலே அந்த ஒன்றிப்புக்குள்ளே நாங்கள் நிலைத்திருக்கவும் நற்கருணை மீது இருக்கின்ற பக்தி மென்மேலும் பெருகவும் இந்த பலி வழியாக மன்றாடி செபிப்போம். இன்னும் சிறந்தமாக இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கின்ற எங்களுடைய பங்கின் இளையோர்களுக்காகவும் சிலவிதமாக மன்றாடுவோம். இவர்களுடைய எதிர்கால வாழ்வு ஒளிமயம் நிறைந்த வாழ்வாகுமாறு மன்றாடி செபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய தகுதியற்ற தன்மைகளுக்காக இறைவனிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். பாவங்கள் பல செய்தேன். என் பாவி என்பதும் பாவி ஆகியால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூத புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் நமக்காக வேண்டிக் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
வாழ்வோடு இரண்டர கலந்த தெய்வமாக எங்கள் முன்பாக வீற்றிருக்கின்ற நற்கருணை ஆண்டவருடைய அளவுக்கு அதிகமான அன்பு பிரசன்னத்துக்கு முன்பாக நானும் நீங்களும் அமர்ந்திருக்கின்றோம். எங்கள் முன்பாக வீற்றிருக்கின்ற ஆண்டவர் அற்புதங்களை, அதிசயங்களை, வல்ல செயல்களை, நன்மைத்தனங்களை எங்களுடைய வாழ்விலேயே செய்ய காத்து கொண்டிருக்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். உலகம் முடியும் வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறிய ஆண்டவர் எங்களோடு நாளும் பொழுதுமாக எங்களுடைய வாழ்விலே என்றும் அப்பொழுதும் நடந்து வருகின்ற தெய்வமாக இருக்கின்றார். அந்த உயரிய இறை பிரசன்னத்துக்கு முன்பாக நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களுடைய கண்களை மூடி கரங்களை குவித்து இந்த மழுத்தியாலம் எங்களுடைய வாழ்விலே அற்புதங்களை, அதிசயங்கள் நிறைவாக காண செய்கின்ற ஒரு மழுத்தியால பொழுதாக ஆண்டவரை என்னை மாற்றும் என்று சொல்லி மன்றாடிக்கொள்வோம். ஆண்டவருடைய அந்த அன்பு பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே பல வகையான தோல்விகளோடு, விரக்திகளோடு, துன்பங்களோடு, வியாதிகளோடு வந்திருக்கின்ற எங்களுடைய வாழ்விலே பல வகையான அற்புதங்களை செய்ய காத்து கொண்டிருக்கின்ற இறை பிரசன்னமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய அந்த அன்பு பிரசன்னம் எங்களுக்கு அமைதியை தருகின்றது, எங்களுடைய வாழ்க்கையிலே நிம்மதியை தருகின்றது, சந்தோஷத்தை தருகின்றது, வாழ்விலே தொலைத்த இன்பத்தை எங்களுக்கு தரக்கூடியதாக அந்த ஆண்டவருடைய அன்பு இறை பிரசன்னம் இருக்கின்றது. எனவே அந்த ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை உம்மோடு நான் இருக்கவும், உம்மோடு நான் பேசவும் இந்த மழுத்தியாலத்திலே அனைத்து வகையான பிராக்குகள் என்னை பாதுகாத்து நான் உம்மோடு இருந்து உடைய வார்த்தையை கேட்டு உடைய அற்புதத்தை, அதிசயத்தை நான் சொல்லுகின்ற பொழுது காண எனக்கு அருள் புரியும் என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கெஞ்சி மன்றாடி, ஆண்டவரை உடைய இறை பிரசனத்துக்காக நன்றி சொல்கிறோம், போற்றுகின்றோம், புகழுகின்றோம். எங்களோடு இருந்து உங்களை வழிநடத்தி காத்தருளும் ஆண்டவரே. ஆமென். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இவ்வாறு சொல்லுகின்றது, மனிதர் விரும்புவதாலோ உழைப்பதாலோ எதுவும் ஆவதில்லை, கடவுள் இரக்கம் காட்டுவதாலே எல்லாம் ஆகின்றது. மனிதர்
வாழ் மிக்க உலகிலே நீர் காட்டிய வழிதனில் உலகினரை நடாத்தி செல்ல இவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு செயற்பாடுகளிலும் உமது பிரசன்னம் இவர்களுக்கு ஊக்கமளித்திடவும் எதிர்கொள்ளும் சவால்களையும் துணை கொண்டு தகர்த்திடவும் பரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
அதே போல பல வகையான கடன் சுமைகளோடு வாழ்விலே சுமக்க முடியாத வியாதிகளோடு என்றவரை நான் எதிர்பார்த்த விடயங்கள் கிடைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரை கண்ணீரோடு நாங்கள் நாடி திருநீவர்களாக வந்திருக்கிறோம். ஆண்டவரை உம்மால் அனைத்தும் கூடும் என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கின்ற ஆண்டவராக நீ இருக்கின்றீரே என்று சொல்லி அந்த ஆண்டவரை பார்த்து என்னுடைய விண்ணப்பங்கள், இயக்கங்கள், கவலைகள், சோர்வுகள், மனக்குழப்பங்கள் அனைத்தையும் ஆண்டவருடைய பாதத்திலே எடுத்து அப்பே என்னுடைய விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவரை நோக்கி நாங்கள் பாடி என்னுடைய கவலைகளை, குறைகளை ஆண்டவரிடம் சொல்லி அவருடைய ஆறுதலை, அவருடைய ஆசிரியரை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். அனைத்தையும் ஆண்டவருடைய இரக்கத்துக்காக நாங்கள் சொல்லிப்போம். என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, சோத்திரம் ஏசையா. ஆண்டவர் உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஆண்டவராக எங்களுடைய நற்கருணை ஆண்டவர் இருக்கின்றார். கரமீட்டி கல்கூப்பி நாங்கள் இறந்து மன்றாடுகின்ற பொழுது எங்களுடைய கண்ணீரை காட்டுகின்ற தெய்வமாக இருக்கிறார். தெய்வத்தை நோக்கி நாங்கள் பாடி எங்களுடைய விண்ணப்பங்களை இரண்டு நாங்கள் செல்வோம். ஆசிரியரை பெறுவதற்கு முன்பாக பாடப்படுகின்ற மாண்பியர் கீதத்திலே பக்தியோடு முழந்தாள் படுகின்றவர்களாக நாங்கள் மாண்பியர் கீதத்திலே பங்கெடுத்துக் கொள்வோம்.
பரலோகப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீ மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரை இரத்தம் ஆகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தொய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாகும்படியாக புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. ஆண்டவரே, புனித கன்னிமரியா தமது திருமகனை பெற்றெடுத்தது எங்கள் மீட்பின் தொடக்கமாக இருக்க செய்தீரே. அந்த அன்னையின் பிறப்பு விழாவில் உமது அடியார்களாகி எங்களுக்கு விண்ணக அருள் கொடைகளை ஈந்து நாங்கள் அமைதியில் வளர அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவிலே அன்பார்ந்தவர்களே, பணிவாழ்வு சிறக்க ஒரு சுவிசேஷ என்று சொல்லி யோஜனா உள்நாட்டு